நீ எல்லாம் இவங்க கிண்டலும் கேலியும் பரியாசம் பண்ணும்போது நான் இயேசுவின் பிள்ளை எதெல்லாம் பேசி நடப்பா, எனக்கு என்ன, உனக்கு தெரியல இயேசுவை குறிச்சு, உனக்கு தெரியல எனக்கு தெரியும், அதனால நீ பேசுற. நான் பேசவும் கண்ணு குருடா இருந்தது, நீ கண்டதெல்லாம் கடவுள் என்று கையெடுத்து கூடுகிறாய். என் கண் திறக்கப்பட்டது. ஒரே தேவன் வானத்தை பூமி உண்டாக்காத தேவர்கள்லாம் தேவனே கிடையாது. ஒரே தேவன், பெரிய தேவன், உலக ரட்சகர், நமக்காக சிலுவையில் மரித்தது, ரத்தத்தை சிந்தின ரட்சகர், ஒரே தேவன் இயேசு. அவர் பேரு இயேசு. எனக்கு ஒரு தேவன் தான், உனக்கு 1000 தேவன். எனக்கு கண் திறந்துட்டார், உன் கண் திறக்கப்படலை. அதற்கு நான் பாத்திரம் என்று சொல்லி விலகி கடந்து போக வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள் மத்தியில கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பிரச்சனைகள் ஒரு ஆபத்து, தங்கள் ஆபத்திலே, ஆபத்து எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது. ஆபத்தின் மத்தியிலே குடியிருக்கிறோம், ஆபத்தின் மத்தியிலே சுவாசிக்கிறோம். எந்த நேரத்தில் உறுப்புகள் செயலற்று போகும் என்று நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் பிசாசு நம்மளை வந்து தாக்குவான் என்பது தெரியாது. ரொம்ப வேதனைக்குரியது. இன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க சபைக்கு, கௌரிமா. இன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, பலமான சகோதரன், நல்ல வேலை செய்யற சகோதரன். கிணத்துல இது நல்ல வேலை செய்யற நல்ல பலசாலியான ஒரு ஆள். மலையை வந்து தொலை போடுவாங்க. மலையை வந்து ஒரு இது வச்சு மிஷின் வச்சு தொலை போடுவாங்க. அந்த தொலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த அதிர்வாக கவனிமா, இந்த மலையை தொலை போட்டு கொண்டிருக்கும் அதிர்வு மேல ஒரு பெரிய பாறாங்கல் அப்படியே தலையில விழுந்துட்டு. ஐயோ, தலை உள்ள அப்படியே இறங்கிடுச்சான். இந்த கையை அப்படியே உள்ள போச்சா, கிணறு பாரு. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. நல்ல பலமான ஆளு, புருஷன் வேலைக்கு போய் நல்லபடியா தானே வீட்டுக்கு வருவாரு மனைவி. எவ்வளவு பெரிய வேதனை. ஆனாலும் உயிர் காப்பாற்றப்பட்டது. நரம்புகள் ஒரு செயலற்று கோமா ஸ்டேஜில் போய் கொஞ்சம் தடுமாறு. இதன் மத்தியில குழந்தை பாப்பாவுக்கு ஒரு பாப்பா, 2 பெண், ஒரு பெண் பிளட் கேன்சரை இறந்துட்டுக்கிறார். இன்னொரு பெண்ணுக்கும் சரியான வளர்ச்சி கிடையாது, மூட வளர்ச்சி சரியா கிடையாது. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா பிளட்ல லெவல் வந்து அவளுக்கு ரொம்ப கிருமிகள், விஷக்கிருமி அவளுடைய சரீரம் முழுசும் நிறைஞ்சிருக்குது. அவளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு சபைக்கு வந்தார்கள். கணவன் ஒரு சாப்பாடு வந்து அந்த ஓனர் தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி சொல்றாரு. கணவனுக்கும் சரியில்லை, ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்துட்டாங்க, இருக்கிற குழந்தைக்கும் சரியான மூல வளர்ச்சி கிடையாது. அதே சமயத்துல அதுக்கு விஷக்கிருமி நிறைஞ்சி காணப்படுது. மரணத்தை தலைமையில வைத்துக் கொண்டு ஏசப்பா சுகம் கொடுத்தாருன்னா இனிமேல் அவர் தான் எங்க வாழ்க்கை. அல்லேலூயா. எவ்வளவு இந்த இப்படி நீ ஒண்ணுதான் கேட்கறீங்க. ஒவ்வொரு நபர்களுடைய காரியங்களை விசாரிக்கும் போது கொடுமையானதாய் காணப்படுகிறது. கொடுமை, பயங்கர கொடுமை. சபைக்கு வராங்க, ஒரு சுவிசேஷம் அறிவிச்சு வராங்க. அவங்களாம் விசாரிக்கும் போது, மாணவர்கள் கேட்டு உட்காந்து விசாரிக்கும் போது ரொம்ப பரிதாபமான நிலைமை. இவ்வளவு கொடுமையா ஒரு மனிதனுக்கும். ஒரு சாதாரண பிரச்சனை என்று சொல்லுகிறோம், பயங்கர கொடுமை. இந்த கொடுமை எப்படி என்ன நேரத்தில் நடக்கும் என்பது தெரியாது. அல்லேலூயா. பெத்த மகனே தன் தாய்க்கு சூனி வச்சிருக்கான். பெத்த மகனே தாய் தகப்படுது சூனி வச்சு ஒரு வழி ஆக்கி சண்டை போடுது. ஜெபம் பண்ணி கடவுள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா மறந்துடக்கூடாது. எந்த நேரத்தில் எப்படி ஆபத்து வரும் தெரியாது. அதனால் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களால் காணப்படும். அல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை ரட்சித்தார். இக்கட்டுகளிலிருந்து அவர்களை ரட்சிக்கிறார். ஆபத்து நமக்கு எப்பேற்பட்ட ஆபத்து, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், அவர் நோக்கி கூப்பிடும் போது நம்மளை ரட்சிப்பா சொல்லியிருக்கேன். ஜூலி ஓரமா போனவ திடீர்னு கிராஸ் ஆயிட்டா நடுவுக்கு.
நடுவில் இப்படி அப்படி இப்படி கண்ணை மூடிக்கிட்ட கதையில உள்ள போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அழுகுறாரு. பார்த்தா எஸ்அப்பா நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, நீ காப்பாத்து, என் கண்ணு திறந்தா நான் பார்க்க மாட்டேன்னு எப்படி இருக்கிறாளோ பார்த்தா கடவுள் பண்ணாங்க. எஸ்அப்பா ஓரமா விட்டுட்டாங்க. இல்லையா என் அக்கா பிள்ளைங்க 2 பேர் உயர்ந்த செவுத்து மேல இருந்து கையை பிடிச்சி தலைக்கீழ வந்துட்டாங்க. வேலை நடக்குது, வீட்டில் செவுரு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பாண்டிச்சேரி வீட்டில் செவுரு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏறி போட்டு தண்ணி ஊற்றுவோம் எங்கள் மாமா. இவங்க 2 பேரும் மேலே அதே இதில் பார்த்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் மேலே ஏறிட்டாங்க. மேலே 2 பேரும் ஏறி நிற்கிறாங்க. 2 பேரும் நான் இன்னொரு வீட்டில் வாடகை இருக்கிறேன், வீட்டு வேலை நடந்து வாடகை இருக்கிறேன். திரும்பி பார்க்கும்போது தெரியுது 2 பேரும் மேலே நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் செவுத்துல நிற்கிறாங்க. என்ன செய்யுது சொல்லுப்போம். என்னை பார்த்தோன்னே அம்மா கூப்பிட்டாங்க. அப்படி ஊற்றுறாங்க. எப்படி இருக்கும் குழந்தைங்க? அப்பா என் பிள்ளைங்க உயிரை காப்பாற்றுப்பா, என் பிள்ளைங்க உயிராக இருந்து நிற்கணும்ப்பா. அப்பா அப்பா ஏசப்பா நான் உன் பிள்ளைப்பான்னு போய் நிற்கிறேன். எழுந்து நிற்கிறாங்க. அங்கிருந்த கடப்பாறை, அங்கிருந்த இது என்னது அந்த கொல்கலை செய்யணும் அந்த தட்டு பாண்டு நசுங்கி போச்சு, அமுங்கி போச்சு. கடப்பாறை ஒரு செய்து, மண்வெட்டி ஒரு செய்து, எல்லாம் அங்கே அடிக்க வச்சுக்கோ கட்டிட்டாங்க. எல்லாம் செதறி போச்சு. தம்பிக்கு மட்டும் இங்கே லைட்டாக ஒரு கீரை ஃபுல் செக்கப். உடனே 2 பேரும் கூட்டு போயிடாங்க. ஜிக்மர் தாங்க வந்து பக்கத்தில் எல்லாரும் வந்து வண்டியை வச்சு உடனே கொண்டு போய் ஜிக்மர் பக்கத்தில் தான் கொண்டு போய் நல்ல சகலை ஸ்கேன் பண்ணிட்டாங்க. டாப் கூட ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்காங்க. உடனே லைட்டான கீரை மட்டும்தான் 2 தையல் இருக்கும். கண்ணுக்கு வருவாங்க. இல்லையா தங்கள் ஆபத்திலே கத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். அவரை இக்கட்டுக்களுக்கு எதிராக்கி அவரை ரட்சிக்கிறார். இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஆபத்து வரணும். ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். ஒரு பெரும் புயல், ஒரு பெரிய காற்று நம்மை அழிக்கும் பொழுது நம்ம கூப்பிடும் போது அவர் சொல்லுவாரு, அப்பா நான் ஒவ்வொரு நாளும் உன்னை கூப்பிட்டேன், ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னாடி நான் பக்தியா இருந்தேன், வைராக்கியமா இருந்தேன், எல்லா சிலைகளை உடைத்து போட்டேன், உமக்கு முன்னாடி பணிந்து குனிந்து உடலால் பழகிட்டேன், நீ எனக்கு உதவி செய்யும் என்று தைரியமா கேட்கலாம். இசைக்கிறான்னு சொல்லிக்கிற பல தடவை மரணத்துக்கு ஏதோ வியாதி போட்டு நீ செத்து கத்தனையே சொல்லிட்டு போயிட்டா, நீ செத்துருவன் தீர்க்கதரிசி. அவர் ஜெபம் பண்றார், அப்பா நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தனே, நான் வைராக்கியமா இருந்தனே, எல்லா சிலையெல்லாம் உடைத்து போட்டேனே, நான் உனக்கு முன்னாடி நான் பணிந்து கொண்டேனே. உடனே மறுபடியும் கர்த்தர் வார்த்தை வருது, நீ போ எசேக்கியா 15 வருஷத்தை கூட்டிட்டு போறப்போ. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வைராக்கியமாய் பக்தியாய் உண்மையாய் உத்தம மனதோடு நம்ம உத்தம மனதோடு ஏசப்பா மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவர்களாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் சபை கூடியவர்கள் சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள். வாரத்தில் ஒரு நாள் கூடியவர்களை விட்டுவிடக் கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா கணக்கிலே கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறோம். கர்த்தருக்கு உற்சாகமாய் ஊழியர்களுக்காக கொடுக்கும் போது எல்லா கர்த்தருடைய கணக்கில் இருக்குது. ஊழியர்களுக்கு ஒரு தண்ணி டம்ளர் கொடுத்தாலும் ஒரு கணக்கில் இருக்கிறது. அன்போடு பேசினாலும் ஒரு கணக்கில் இருக்கிறது. எந்த